வணக்கங்க. உங்கள் மகன் எலக்ட்ரிஷியன். இந்த கிரைண்டர் ஓடுற சவுண்டு உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஓடுதுன்னு நீங்களே பாருங்கள். இதை நம்ம சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு நம்ம கழட்டி பார்த்துடலாங்க. கழட்டுறதுக்கு 4 ஸ்க்ரூ தாங்க. கழட்டிட்டு அந்த ட்ரம்மு உட்கார்ற லொக்கேஷனில் வந்துட்டு 4 வாசர் இருக்குங்க. அந்த வாசரை பார்த்து கழட்டி பத்திரமா எடுத்து வச்சுருங்க. கழட்டியாச்சு. கழட்டினதுக்கப்புறம் பார்த்தோம்னா உள்ளே ஃபுல்லாகவே டஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளக்கை அன்ப்ளக் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணி பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு ஷேக் ஆகுது. அப்போ பேரிங் தான் கம்ப்ளைண்ட்டு. பேரிங் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தோம்னா இதில் பேரிங்கே இல்லைங்க. இதை பார்த்தா என்ன ஞாபகம் வருதுன்னா எனக்கு நொறுக்கிட்டீங்களடா நம்ம தலைவர் டைலாக் தாங்க ஞாபகம் வந்துச்சு. அதை தான் போட்டேன். இப்படி உடஞ்சிருந்தா இது எப்படி சுற்றும்? இந்த பேரிங்கை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க. இந்த செட்டாக தான் மாற்றி ஆகணும். ஏன்னா அந்த பேரிங்கெல்லாம் ரஸ்ட் ஆகிடுச்சு. அதை நம்ம கழட்டினோம்னா உடஞ்சிரும். அதனால் நம்ம புதுசு தான் ரீப்ளேஸ் பண்ணோம். புதுசு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். தயவு செஞ்சு கிரைண்டர் நீங்கள் கழுவும் போது ட்ரம்மை தண்ணியை எடுத்து வச்சு கழுவுங்க. இப்படி தண்ணி உள்ளேயே வச்சு கழுவுனீங்கன்னா தண்ணி உள்ளே இறங்கி இந்த ப்ராப்ளம் தான் ஆகும். மாற்றும் போது நம்ம பெல்ட் எல்லாமே சர்வீஸ் பண்ணிடலாம். அதை